வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் ஃபர்ஸ்ட் அவார்டட் த பிரஸ்டீஜியஸ் செவாலியர் அவார்ட் பை பிரெஞ்சு கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் தமிழ்நாட்டில் பிரெஞ்சு அரசாங்கத்தால் முதலில் மதிப்புமிக்க செவாலியர் விருதை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன எதுக்காக இந்த கேள்வி இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறோம்னா, ஒரு டைம் 2019, 20களில் தாதா சாஹிப் பால்கே விருது ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த இடைப்பட்ட காலத்துல வந்த தேர்வுகள்ல பார்த்தீங்கன்னா, யாருக்கு முதல்ல தமிழகத்திலேருந்து தாதா சாஹிப் விருது வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு பதிலுமே சிவாஜி கணேசன் அவர்கள் தான். ஸோ இப்ப செவாலியர் விருது தோட்டாதரணி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அது பேஸ் பண்ணி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு குடுத்தாங்கன்னு மேபி கேட்கலாம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்கு குடுத்திருப்பாங்கன்னா, சிவாஜி கணேசன் அவர்களுக்கு 1995ல குடுத்திருப்பாங்க. தோட்டாதரணி அவர்களுக்கு 2025, கமலஹாசன் அவர்களுக்கு 2016ல குடுத்திருப்பாங்க. சரியா? 3 பேருக்கு தான் குடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல இந்த செவாலியர் விருது கலைத்துறைக்காக. அடுத்தது, The TB incidence rate in India as per global TB report released by World Health Organization. ஸோ அந்த காசநோய் பாதிப்பு விகிதம் இந்தியாவுல எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? WHO ரிலீஸ் பண்ண குளோபல் டிபி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அதை பற்றி பார்க்குறப்ப இந்தியாவுல 2015ல வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 பேருக்கு 237 பேர் வந்து டிபி அஃபெக்டடா இருந்திருப்பாங்க. 2024ல பார்த்தீங்கன்னா, அதே 1,00,000 பேருக்கு இப்ப 187 பேர் தான் டிபி அஃபெக்டட் பெர்சன்ஸா இருக்காங்க. கிட்டத்தட்ட 21% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அதுதான் அந்த டிபி இன்சிடென்ஸ் ரேட் எவ்வளோ டிக்ளைன் ஆயிருக்குன்னா 21%. சரிங்களா? அடுத்தது, The number of missions under தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி, தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனத்தின் கீழ் உள்ள பணிகளின் எண்ணிக்கை, திட்டங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மொத்தம் 4 திட்டங்கள் வந்து இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அப்படிங்கிறது இருக்கு. அப்புறமா கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படிங்கிறது இருக்கு. வெட்லேண்ட் மிஷன் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது டிஎன் ஷோர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன். ஓகேவா? நெய்தல் மீட்சி இயக்கம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த 4 திட்டங்களும் எதுக்கு கீழ வரும்? தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனிக்கு கீழ வரும். இவங்க யாரு? தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி யாருன்னா, இவங்க ஒரு ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள். அதாவது கிளைமேட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ இம்ப்ளிமெண்ட் பண்றது, மேனேஜ் பண்றது, மானிட்டர் பண்றது, ட்ராக் பண்றது எல்லாமே இவங்க தான். இவங்களுக்கு கீழ இந்த 4 மிஷன்ஸ் இருக்கு. அத வச்சு இவங்க ட்ராக் பண்றாங்க. சரியா? இப்ப டிஎன்ஷோர்னா கோஸ்டல் ரிலேட்டடா, வெட்லேண்ட்னா ஈரநிலங்கள் ரிலேட்டடா, கிரீன் தமிழ்நாடுனா ஃபாரஸ்ட் ரிலேட்டடா, கிளைமேட் சேஞ்சுங்கிறது எமிஷன்ஸ கம்மி பண்றது ரிலேட்டடா. சரியா? அடுத்தது, மோகோலோடி நேச்சர் ரிசர்வ் இஸ் லொகேட்டட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோகோலோடி இயற்கை காப்பகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னா, போத்ஸ்வானா அப்படிங்கிற நாடு. இங்க இருந்து தான் நம்ம 8 சீட்டாக்களை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர போறோம். சரிங்களா? அதுக்கான ஒப்பந்தம் தான் சமீபத்துல கையெழுத்தாயிருக்கு. லாஸ்டா, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகின் மிக உயரமான விமானப்படை தளம் எங்க இருக்குன்னா, நயோமா ஏர்பேஸ் இந்தியாவுல லடாக் பகுதியில இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.